ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, மழையைப் போல வருவார். ஓசியா 6:3 சொல்கிறது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். நம் கர்த்தர் நம்மிடத்தில் வருவார். எப்படி வருவார்? குளிர்ச்சியான மழையைப் போல, புத்துணர்வை தரும் பின்மாரியைப் போல நம்மிடத்தில் வருவார். எத்தனை அருமையான வாக்குத்தத்தம்! நமக்கு எத்தனை மகிமையான எதிர்பார்ப்பு! அவர் உன்னதங்களில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற மழையைப் போல அவர் பூமிக்கு இறங்கி வருவார். வானாதி வானங்களில் இருந்து பூமியில் வாழும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி இறங்கி வருவார். எத்தனை மகிழ்ச்சி! மழை இறங்கி வரும்போது வறண்டு கிடக்கிற குளங்கள் எல்லாம் நிரம்பி ஆறுகளாய் பாய்ந்தோட ஆரம்பிக்கின்றன. அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரானபடியால் ஏரிகள் எல்லாம் நிரம்பி அணைக்கட்டுகளின் வழியாய் தண்ணீர் புறப்பட்டு வந்து தேசத்தை செழிப்பாக்கும். எங்கேயோ இருக்கும் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து சேரும் மழை பூமியில் உள்ள மண்ணோடு ஒன்றாக கலந்து தண்ணீராக ஓடுகிறது. அப்படித்தான் உன்னதங்களிலே வாழ்கிற இயேசு நமக்காக பூமியிலே இறங்கி வந்தார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டார். முழு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். அவருடைய இரத்தம் முழுவதும் கல்வாரி மேட்டிலே ஊற்றப்பட்டு செந்நிறமாய் நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களையெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மழை என்பது கல்வாரியின் இரத்தத்துக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கும் அடையாளமாகும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை பின்மாறி மழையைப் போல ஊற்றிக் கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? சபை பாகுபாடின்றி கர்த்தர் தமது அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய பின்மாரியின் மழை ஊற்றப்படத்தான் செய்யும். யார் யார் அந்த மழைக்காக தாகத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் அவர் முன்மாறி பின்மாறி போல வருவார். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்குவது எது? விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான கனிகளை கொண்டு வருவது எது? ஆம், அது ஆவியானவரின் அபிஷேகம்தான். ஆவியானவர்தான் வேதத்தின் ஆழங்களை நமக்கு போதித்து ஆத்துமாவை செழிப்பாக்குகிறவர். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக தாகம் கொள்வோமாக. வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினது போல மழையாக எங்கள் மேலே வாரும், எங்கள் உள்ளத்திலே பெரிய எழுப்புதலை கட்டளையிடும், வாரும் ஆண்டவரே என்று அழைப்போமா? இன்றைய நினைவிற்கு 72ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல்
19, 20 மற்றும் 21 அதிகாரங்கள். மாலை லூக்கா 11 அதிகாரம் 29 54 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் மழையைப் போல சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்த ஆவியின் அளவற்ற அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.